ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே சண்டையானது நீடித்து வருகிறது. அந்த வகையில் இரண்டு நாடுகளுமே பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த பதிலடியானது உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஸோ இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டையை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடர்ந்து 3 நாட்களாக மோதலானது நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இரண்டு நாடுகளும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வகையில ஈரானினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெஹ்ரான்ல இஸ்ரேல் ஏவுகணைகள் மூலமாக தாக்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஈரான் இஸ்ரேலினுடைய தம்ரா பகுதியினுடைய குடியிருப்புகளை தாக்கியிருக்கிறாங்க. இந்த குடியிருப்புகளை ஏவுகணைகள் மூலமாக தாக்கியதன் விளைவாக கிட்டத்தட்ட 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலின் விளைவாக ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், அணுசக்தி தயாரிக்கக்கூடிய நிலையங்களாக இருக்கட்டும், ஏவுகணைகள் தயாரிக்கக்கூடிய நிலையங்கள், இப்படி எல்லாமே சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குறிவைத்து சில இடங்களை இஸ்ரேல் தாக்கியிருக்கிறாங்க. அப்படி ஈரானினுடைய இராணுவ தளங்கள், அவங்களுடைய துணை பிரிவு புரட்சி தளங்களாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 தளபதிகள் குறிவைத்து வீழ்த்தப்பட்டதாகவும் செய்திகள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் அணுசக்தி விஞ்ஞானிகளையுமே குறிவைத்து இஸ்ரேல் ஈரானினுடைய அணுசக்தி விஞ்ஞானிகளையுமே குறிவைத்து தாக்கியதாகவும் சொல்லப்படுது. 3வது நாளாக தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில ஈரான்ல இஸ்ரேலினுடைய தாக்குதலின் காரணமாக கிட்டத்தட்ட 406 பேர் உயிரிழந்ததாக செய்திகள்ல சொல்லியிருக்கிறாங்க. இதை அடுத்து கிட்டத்தட்ட 654 பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுது. இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஈரானுமே ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்ற ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்து பதிலடி தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில நேற்று அதிகாலை ட்ரோன் மூலமாக இஸ்ரேலை தாக்கி இருக்கிறாங்க. ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக. ஆனா பெரும்பாலான ட்ரோன்களும் ஏவுகணைகளும் நடுவானிலேயே அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இஸ்ரேல் அவங்களுடைய ட்ரோன்கள் வாயிலாக அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அளித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் ஈரான் மூலமாக செலுத்தப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் மூலமாக அளிக்கப்பட்டாலுமே சில இடங்கள்ல இந்த ட்ரோன்களானது பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவிவ் அப்படின்ற அந்த பகுதிக்கு அருகே உள்ள பேக்யார்ட் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் பெரும் சேதத்தை இந்த ஏவுகணைகளானது ஏற்படுத்தியிருக்கு. டெல் அவிவ்ல நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் விளைவாக கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்ததாகவும், அதே மாதிரி ஈரான் வேறு சில இடங்கள்லையுமே இஸ்ரேலில் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் தம்ரா அப்படின்ற பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாக கிட்டத்தட்ட 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் சில இடங்கள்ல ஹைபா அப்படின்ற இஸ்ரேலை சார்ந்த ஒரு பகுதியில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான இந்த இடத்தையுமே ஈரான் குறிவைத்து தாக்கியதாகவும் செய்திகள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. தாக்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பொறுத்த வரைக்குமே சில பைப்லைன்கள் மட்டும்தான் சேதமடைஞ்சிருக்கு. ஆனா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது செயல்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அந்த நிறுவனமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேல் அரசு சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் நடத்திய தாக்குதலை என்னென்ன சேதமடைந்தது, எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு இஸ்ரேலினுடைய பதில் என்ன அப்படின்ற மாதிரி சில அறிக்கைகள் மூலமாக அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையில ஈரான் கடந்த 13ஆம் தேதியில இருந்தே தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 270 ஏவுகணைகளை வீசி 22 இடங்களை இஸ்ரேல்ல சேதப்படுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலின் விளைவாக 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்ததாகவும் 390 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த 390 பேர்ல 9 பேர் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று இருக்கிறதாகவும் 30 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 350 பேர் லேசான காயங்களோட சிகிச்சை பெற்று இருக்காங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஈரானின் தாக்குதல்னால சேதமான இடங்களை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் நேரில் போய் பார்வையிட்டிருக்கிறாரு. பார்வையிட்ட பிறகு ஆவேசமடைந்த பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் பேட்டி அளிக்கும் போது பல முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வகையில ஈரானுடைய தாக்குதலை பார்க்கும் பொழுது வேண்டும் என்றே இஸ்ரேலினுடைய பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பொதுமக்களை, அப்பாவி மக்களை கொள்வதற்காக ஈரான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு தக்க பதிலடியை இஸ்ரேல் கொடுப்போம்னு சொல்லி அவருடைய பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க. மிகுந்த வலிமையோட இஸ்ரேல் இந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு ஈரானுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்போம்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் செய்தி ஊடகங்கள்ல பதிவிட்டிருக்கிறாரு. பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் ஆவேசமாக செய்தி ஊடகங்களுக்கு முன்னாடி அவருடைய கருத்தை பதிவிட்ட சில மணி நேரங்கள்லேயே ஈரானினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெஹ்ரான்ல போலீஸ் தலைமையகம் இருந்திருக்கு. அந்த போலீஸ் தலைமையகத்தை குறிவைத்து துல்லியமாக இஸ்ரேலினுடைய
ஈரானுடைய ட்ரோன்கள் தாக்கியதாக சொல்லப்படுது. மேலும் ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள், அணுசக்தி நிலையங்கள், ராணுவ தளபதிகள்னு சொல்லி இஸ்ரேல் அரசு துல்லியமாக குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. இதை பார்த்த ஈரான் அரசினுடைய தலைவர்கள் அதிர்ச்சியோட பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடர்ந்து பதில் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பதிவையும் வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய அறிக்கையில இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய போர் நிறுத்துவதற்காக பல வேலைகளை பின்னணியிலிருந்து நான் செஞ்சுட்டு வரேன். மீண்டும் இரு நாடுகளையும் அமைதி திரும்பணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். பின்னாடி இருந்து செய்து வரக்கூடிய வேலைகளுக்கு என்னுடைய அந்த ஒரு மெனக்கிடலுக்கு நான் பெயர் எடுக்கணும்னு விரும்பல, ஆனா மக்கள் புரிந்து கொள்வார்கள்னு சொல்லி அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் சூழல் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலினுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்களும் பேசியதாக செய்தி ஊடகங்கள்ல கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமாக ஈரானினுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயதுல்லா அலி காமேனியை கொல்ல போவதாக பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட குறிப்பிட்டதாக செய்தி ஊடகங்கள்ல வெளியாகியிருக்கு. இதை பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பொதுவெளியில எந்த ஒரு கருத்துமே முன்வைக்கல. நம்ம பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்களுமே இதை மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்களுடைய ஆயதுல்லா அலி காமேனியை கொல்ல போகக்கூடிய இந்த திட்டத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் இது ஒரு சிறந்த செயல் இல்லை அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்ததாக செய்தி ஊடகங்கள்ல பதிவிட்டிருக்கிறாங்க. இதுக்குமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய கருத்தை முன்வைக்கல. பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் இந்த மாதிரியான உண்மை இல்லாத செய்திகளுக்கு என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் உண்மை இல்லை, இந்த ஒரு விஷயத்தை அவர் மறுக்கவும் இல்லை, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளவும் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரானினுடைய குஷேர் மாகாணத்தை குறிவைத்து தாக்குதலின் விளைவாக குஷேர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து குண்டு வீசியிருக்கிறாங்க. இதன் விளைவாக ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தியானது பாதியாக குறைஞ்சிருக்கு. பொதுவா ஈரானை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு 15 to 20 லட்சம் பேரல் எண்ணெய்கள், கச்சா எண்ணெய்களை உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்த எண்ணிக்கையானது குறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த ஒரு சரிவை, ஈரானினுடைய சரிவை ஈடுகட்டுறதுக்காக ஒபேக் போன்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகள் அவங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும்ன்றதுதான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய இந்த மோதலின் விளைவாக கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் $73 இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் $90 விற்பனை செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், இப்படி நடந்துச்சு அப்படின்னா உலகம் எங்குமே பெட்ரோல் டீசலின் விலை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. இஸ்ரேல்ல போர் விமான எரிபொருள்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் எல்லாமே குறிவைத்து தாக்கப்பட்டது. இதே மாதிரி இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஈரானினுடைய தாக்குதலும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்களுடைய அறிக்கையில. ஸோ இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய பங்கீடு எந்த அளவுக்கு இருக்க போது, அமெரிக்காவினுடைய பங்கீடுனால யாருக்கு எந்த மாதிரியான நஷ்டங்கள் ஏற்பட போகுது, இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய விளைவுகளாக, போரின் விளைவுகளாக உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு பல கேள்விகளானது எழுந்திருக்கு. ஸோ இந்த போரானது எப்படி முடிவடைய போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கு அவங்களுடைய முழுமையான கருத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த போரை நிறுத்துவது தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம்னு சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த போர் முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரியான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.